Hello friends, Assalamu alaikum. Welcome to Shah Foods. இன்னைக்கு நாம பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா ரெண்டே ஸ்டெப்ல நம்ம இப்போ செய்ய போறோம். இது சாதத்துக்கு கூட சாப்பிடலாம், சப்பாத்தி, பரோட்டா, நான் இது எல்லாத்துக்கு கூடயுமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஷா ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் மசாலா அரைச்சிக்கலாம். மிளகு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க. முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இது கூட வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி, ஒரு பெரிய தக்காளி 1 சேர்த்துக்கலாம். இது கூட 3 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை சிக்கன்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைங்க. இது ரொம்ப நேரம் அப்படியே நம்ம அரைச்சி வச்சோன்னா கசப்பு தட்டிடும். இப்போ நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். 1/2 kg சிக்கன் இதில் இருக்குது. இப்போ நம்ம இதில் தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் கிரேவியாக வேணுன்றதுக்காக நான் வெங்காயம் தக்காளி நிறைய சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பெப்பர் சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக பண்ணணும், சாப்பாட்டுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக பண்ணுறீங்கன்னா 1 வெங்காயம் 1/2 தக்காளி மட்டும் போட்டு செஞ்சுக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்ரையாக கிடைக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து கிரேவி மாதிரி இருக்காது, ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதாகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 3லேருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்து நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறிலாம் நல்லா வெந்திருக்கு, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நாம் இப்போ குக்கரில் வேக வச்ச கறியை ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. முதல்ல கரண்டியில் எடுத்து ஒரு டைம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம், இல்லைனா நம்ம மேலே எண்ணெய் தெரிச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதித்து வந்திருக்கு. நல்லா தண்ணிலாம் சுண்டி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும். நம்ம சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம், சாப்பாட்டுக்குமே ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஷா ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.